குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் செகண்ட் லெசன் ட்ரில்லிங் மிஷினை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போர்ஷன் என்ன அப்படின்னா, வெட்டுளிகளை பிடிக்கும் முறைகள். ஒரு ட்ரில்லிங் மிஷினில் வெட்டுளிகளை எப்படியெல்லாம் பிடிக்கலாம், எது மூலமெல்லாம் பிடிக்கலாம். இது உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு 5 மார்க் கொஸ்டின். என்ன கேட்பாங்க அப்படின்னா, துளையிடும் அலகினை பிடிக்கும் முறைகளில் 2 படம் வரைந்து விளக்குக. இதில் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு எழுத வேண்டியது எத்தனை அப்படின்னா 2. நம்ம இப்போ எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஆனால் நீங்கள் பரீட்சையில் எத்தனை எழுதுனா போதும்? 2 எழுதுனா போதுமானது. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கிடுங்க. வெட்டுளிகளை பிடிக்கும் முறைகள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் பாருங்கள், சுழற்றியில் நேரடியாக பொருத்துதல், இது ஒரு டைப்பு. 2வது ஸ்லீவ் மூலம் பொருத்துதல். 3வது சாக்கெட் மூலம் பொருத்துதல். 4வது ட்ரில் கவ்வி, ட்ரில் சக்கு. 5வது சிறப்பு சேர்க்கை உபகரணம். இந்த ட்ரில் கவ்வி, ட்ரில் சக்கில் 2 இருக்குது. ஒன்று 3 தாடை கொண்ட தன்மைய கவ்வி, இன்னொன்று விரைவு மாற்று கவ்வி. 2 டைப் இருக்குது. அதே மாதிரி சிறப்பு சேர்க்கை உபகரணத்துலேயும் 2 இருக்குது. ஒன்று மறை அறுக்கும் உபகரணம், இன்னொன்று ஃப்ளோட்டிங் ஹோல்டர், ஃப்ளோட்டிங் பிடிப்பான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒவ்வொன்றையா பற்றி என்ன செய்வோம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு இதில் எத்தனை எழுதுனா போதுமானது? 2 எழுதுனா போதுமானது. பேஜ் நம்பர் 55, சுழற்றியில் நேரடியாக பொருத்துதல். உங்களுக்கு ஏற்கனவே நான் ஸ்பிண்டிலை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பிண்டிலில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் எப்படி இருக்கும் அப்படின்னா டேப்பராக இருக்கும், சரிவு துளை இருக்கும். அந்த ஸ்பிண்டிலில் இன்டர்னலில் சரிவு துளை இருந்தால் நீ மாட்டக்கூடிய பொருளும் எப்படி இருக்கணும்? டேப்பராக இருக்கணும். சரிவாக இருந்தால் தான் அதில் என்ன செய்யும், அது பொருந்தும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ட்ரில் பிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ட்ரில் பிட்டில் 2 விதமான பிட்டுகள் இருக்குது. அதாவது நேரான காம்பு கொண்ட துளையிடும் அலகு, இன்னொன்று சரிவு காம்பு கொண்ட துளையிடும் அலகு. நீங்கள் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 51 அதில் பாருங்கள். பேஜ் நம்பர் 51ல் துளையிடும் அலகை போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பாருங்கள். 2 படம் இப்போ உங்களுக்கு அதில் தெரியுது. இந்த மேலே உள்ள படத்துக்கும் கீழே உள்ள படத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். மேலுள்ள படத்துக்கும் கீழே உள்ள படத்துக்குள்ள வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த துளையிடும் அலகில் அந்த சுருள் சுருளாக இருக்கிறத தகுத்துட்டு நேராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பகுதி 2 படத்துலையும் வேறுபட்டு காணப்படுது. எப்படி காணப்படுது பாருங்கள். மேலே உள்ளது நேராக இருக்குது, கீழே உள்ள 2வது படம் டேப்பராக இருக்குது. அந்த சுருள் சுருளாக பள்ளம் மாதிரி போகுதா, அந்த சுருள் பள்ளம் இல்லாத பகுதி பாருங்கள். அதில்
ஒன்று நேராக இருக்குது. எந்த படம்? மேலே உள்ள படம் நேராக இருக்குது, ரெண்டாவது படம் டேப்பராக இருக்குது. இருக்கா இல்லையா? அப்போ துளையிடும் அலகில் 2 டைப் இருக்குது. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நேரான காம்பு கொண்ட துளையிடும் அலகு. இப்போ இதில் இந்த ட்ரில் பிட்டோட நாமன்கிளேச்சர் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த லெஃப்ட் சைடு பாகம் காம்பு பகுதின்னு போட்டிருக்காங்களா இல்லையா? அந்த காம்பு பகுதி டேப்பராகவும் இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும்? நேராகவும் காணப்படும். இப்போ நம்ம ஸ்பிண்டிலுடைய தொலை இன்டர்னலில் எப்படி தான் இருக்குது? டேப்பராக தான் இருக்குது. அப்போது அது டேப்பராக இருந்தால் நேரான பாகம் கொண்ட அந்த துளையிடும் அலகை இதில் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை பிடிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான உபகரணத்தை நம்ம என்ன செய்யணும்? மாட்ட வேண்டும். இப்போ எனக்கு நேராக இல்லை, டேப்பராக தான் இருக்குது அப்படின்னா ஸ்பிண்டிலில் நேரடியாக பொருத்திடலாமா இல்லையா? நேரடியாக பொருத்தணும் அப்படின்னா சைஸ் எப்படி இருக்கணும்? அந்த ஸ்பிண்டிலோடைய இன்டர்னல் டேப்பரோடைய சைஸ் என்னவோ அதே சைஸு தான் ட்ரில் பிட்டோடைய அவுட்டர் சைஸ் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது இதோட பொருந்தும். இல்லை அப்படின்னா அது என்ன செய்யாது? பொருந்தாது. அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு நேரடியாக பொருத்துதல்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதில் என்ன அப்படின்னா என்னுடைய ட்ரில் பிட்டோட சைஸும் என்னுடைய ஸ்பிண்டில் சைஸும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நான் நேரடியாக அதில் பொருத்தலாம். ரைட்டா? இப்போ வாங்க நோட்ஸ் பாருங்கள். இம்முறையில் சரிவு காம்பு கொண்ட துளையிடும் அலகினை நேரடியாக பிடிக்கலாம். ஏன்னா அந்த காம்பு பகுதி எப்படி இருக்கணும்? டேப்பராக இருக்கணும். சரிவாக இருந்தால் தான் பிடிக்க முடியும், நேராக இருந்தால் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பிண்டிலுடைய துளையில் உள்ளுக்குள்ளே எப்படி தான் இருக்கும்? அது டேப்பராக தான் இருக்கும். துளையிடும் அலகை பொருத்தும் போது உராய்வினால் சுழற்சியில் உள்ள மோர்ஸ் சரிவில் இறுக்கமாக பொருந்துகிறது. துளையிடும் அலகை பொருந்தும் பொழுது உராய்வினால் அதில் ஏற்படக்கூடிய உராய்வில் அது இறுக்கமாக போய் உள்ளே பொருந்துகிறது. சுழற்சியில் உள்ள சரிவு துளையின் மேல் முனையில் உள்ள நீள்வட்ட துளையில் துளையிடும் அலகின் காம்பு முனை பொருந்துவதால் துளையிடும் அலகிற்கு சுழலும் விசை தடைபடாமல் கிடைக்கிறது. அந்த ட்ரில் பிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 53 பாருங்கள். அதில் அந்த லெஃப்ட் சைடில் காம்பு முனை, அதுக்கப்புறம் காம்பு முனைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த பகுதி எப்படி இருக்குது? கொஞ்சம் நீளமாக இருக்கா இல்லையா? நீளமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த காம்பு பகுதி டேப்பராக இருக்கும், காம்பு முனை பகுதி நேராக இருக்கும். இந்த இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா TANG, டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? டேங்கு. இந்த டேங்குங்கிற பகுதி தான் எதுக்குள்ளே போய் உட்காரும் அப்படின்னா ஸ்பிண்டிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாட்டு. அந்த ஸ்லாட்டில் போய் இது என்ன செய்யும்? உட்கார்ந்து கொள்ளும். அப்படி உட்கார்ந்து கொள்கிறனால தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா சுவிட்சு போட்ட உடனே அந்த ஸ்பிண்டில் சுற்றும் போது அதோடு சேர்ந்து இந்த ட்ரில் பிட்டும் என்ன செய்யுது? சுழலுகின்றது. துளையிட்ட பிறகு சுழற்சியிலிருந்து துளையிடும் அலகினை வெளியேற்ற சரிவு சாவி பயன்படுகிறது. ட்ரிஃப்ட். இதை கலட்டணும் அப்படின்னா அந்த ஸ்பிண்டிலில் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்லாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே இந்த சரிவு சாவி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பட்டையை டேப்பராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சரிவு பட்டையை கொண்டு நீ அந்த ஹோல்குள்ளே நீ அப்படி தட்டும்போது உள்ளே இருக்கிற ட்ரில் பிட்டு என்ன செஞ்சிடும்? கலண்டு வெளியே விழுந்துடும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நீங்கள் நேரில் ஒர்க் ஷாப்பில் வரும்போது நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன். அப்போ புரிஞ்சுக்கிடும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த ட்ரிஃப்ட்டு அப்படிங்கிறத வச்சு ஒரு தட்டிட்ட அப்படின்னா என்ன செய்யும்? அந்த ட்ரில் பிட்டு எதுலேருந்து கலண்டு விழுந்துடும்? நம்மளுடைய ஸ்பிண்டிலிருந்து கலண்டு வந்துடும்.
இந்த துளையிடும் அலகு வெளியேறும். சரிவு சாவி கடின எஃகினால் செய்யப்பட்டிருக்கும். இது எதில் செய்யப்பட்டிருக்கும்னா அதோட மெட்டீரியல் வந்து கடின எஃகு. அந்த எஃகில் ரொம்ப ஹார்டான எஃகில் அது என்ன செஞ்சுருக்கோம், செய்யப்பட்டு இருக்கும். சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ இதுதான் நம்மளுடைய புக் பேக்கில் நம்ம படிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸ்லீவ் 2 இருக்குது. ஒன்று ஸ்லீவு, இன்னொன்று சாக்கெட்டு. இப்போ முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக ஸ்பிண்டில் பிடிக்கலான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்தது 2வது ஸ்லீவ்னு ஒரு பேர் இருக்குது, இன்னொன்று 3வது சாக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்லீவ்னா என்ன, சாக்கெட்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நோட்ஸை பார்க்க போவோம். இப்போ பாருங்கள், உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கிடுங்க. ஸ்லீவு, சாக்கெட்டு. இந்த 2 படத்தையும் பாருங்கள். 2 படமும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒன்று போல் இருக்கா? ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் உள்ள படம் ஒன்று போல் இருக்குது. ஆனால் மேலே கொஞ்சம் ரைட் சைடில் நீண்டுட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்பிண்டில் சைஸுக்கு எனக்கு ட்ரில் பிட்டு கிடைக்கல. எனக்கு ஸ்பிண்டில் சைஸில் ட்ரில் பிட்டு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் நேரடியாக மாட்டிடுவேன். ஆனால் எனக்கு ஸ்பிண்டில் சைஸில் விட எனக்கு சின்னதாகவோ இல்லை ஸ்பிண்டில் சைஸை விட எனக்கு பெரிதாகவோ இருக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்பிண்டில் சைஸ் வந்து 20 mm வச்சுக்கிடுவோம். நான் 18 mm ட்ரில்லை போடணும் அப்படின்னா அதில் போட முடியுமா? போட்டால் அது லூஸாக இருக்கும். இல்லை 22 mm ட்ரில்லை நான் போடணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே ஏறாது. அப்போது அந்த மாதிரி வேலை நடக்கும்போது தான் நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லீவு, சாக்கெட்டை பயன்படுத்த போகிறோம். ஸ்லீவை பொறுத்தளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸ்பிண்டில் சைஸை விட ட்ரில் பிட்டோட சைஸு சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்லீவ். ஸ்லீவ்னா ஸ்பிண்டில் சைஸை விட ட்ரில் பிட்டு சைஸு சின்னதாக இருந்ததுன்னா ஸ்லீவை மாட்டி அந்த பிட்டை மாட்டணும். அப்படின்னா என்ன, இந்த லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்காங்களா, அதுதான் ஸ்லீவ். இந்த ஸ்லீவோடைய அவுட்டர் டயா உன்னுடைய ஸ்பிண்டிலோடைய இன்டர்னல் டயாவுக்கு சமமாக இருக்கும். ஸ்லீவோடைய இன்டர்னல் டயா உன்னுடைய ட்ரில் பிட்டோடைய அவுட்டர் டயாவுக்கு சரியாக இருக்கும். அப்போது ஸ்லீவை செலக்ட் பண்ண போகிறது நம்ம தான். இப்போ உதாரணத்துக்கு ஸ்பிண்டில் சைஸ் 20 mmன்னு சொன்னேன் அப்படின்னா இந்த ஸ்லீவோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், 20 mm இருக்கணும். அப்போ தான் இந்த 20 mm உள்ள ஸ்லீவு அந்த ஸ்பிண்டிலில் சேரும். அப்போ இது அவுட்டர் 20 mmனா எனக்கு இன்டர்னலில் 18 mm இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இதில் நான் மாட்டக்கூடிய ட்ரில் பிட்டோட சைஸ் எவ்வளோ இருந்தால் போதும், 18 இருந்தால் இந்த ஸ்லீவுக்கு அது பொருந்தும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்லீவ்னா என்னங்கிறது தெரியுதா? ஸ்பிண்டில் சைஸை விட ட்ரில் பிட்டு சைஸ் சின்னதாக இருந்தால் ஸ்லீவ். சரி, அப்போ சாக்கெட்னா என்ன? ஸ்பிண்டில் சைஸை விட ட்ரில் பிட்டு சைஸு பெருசாக இருந்தால் சாக்கெட்டு. அதுக்கு தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ரைட் சைடில் இருக்கிற 2வது படத்தை பார்த்தீங்கன்னா அந்த 3D இமேஜை பாருங்கள். அந்த மேலே உள்ள பகுதி ரொம்ப பொடிசாக இருக்குது, கீழே உள்ள பகுதி பெருசாக இருக்குது. அப்போ மேலே உள்ள பகுதி ஸ்பிண்டிலோட சைஸுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஸ்பிண்டில் சைஸ் 20 mm, என்னோடய ட்ரில் பிட் சைஸ் 22ன்னு வை. அப்படின்னா இந்த சாக்கெட்டோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சாக்கெட்டோடைய மேல் பகுதி இருக்கா இல்லையா, 2 பகுதியாக இருக்குது. ஸ்லீவில் ஒரே பகுதி தான், ஆனால் சாக்கெட்டில் 2 பகுதியாக இருக்குது. அந்த மேல் பகுதி ஸ்பிண்டில் சைஸுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும். கீழ் பகுதியில் உள்ள இன்டர்னல் டயாமீட்டர் உன்னுடைய ட்ரில் பிட்டு சைஸு பொருந்துகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே உள்ள பகுதி
20 mm வச்சுக்கிடுவோம். ஏன்னா என்னோடய ஸ்பிண்டில் சைஸ் 20, ஆனால் என்னோடய பிட்டோட சைஸ் 22. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த ரெண்டாவது கீழே உள்ள பிரிவில் உள்ள இன்டர்னல் டயா எத்தனை mm இருக்கும்? 20 mm இருக்கும், 22 mm இருக்கும். மேலே உள்ள அவுட்டர் டயா 20 mm, அது ஸ்பிண்டில் சைஸுக்கு பொருந்துவிடும். கீழே உள்ள இன்டர்னல் டயா 22 mm. ஏன்ட்ட இருக்கிற அந்த 22 mm ட்ரில் பிட்டை நான் இதில் என்ன செய்யலாம்? மாட்டிக்கொள்ளலாம். அப்போது மேஜராக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்லீவ் என்பது ஸ்பிண்டில் சைஸை விட சின்ன சைஸு பிட்டுகளை மாட்ட ஸ்லீவ். சாக்கெட் என்பது ஸ்பிண்டில் சைஸை விட பெரிய அளவுள்ள ட்ரில் பிட்டுகளை மாட்டுவதற்கு. இவ்வளோதான். சரி, இப்போ நம்ம போய் நோட்ஸ் படிச்சுருவோமா? நோட்ஸ் பாருங்கள். ஸ்லீவ் உரையின் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. சுழற்றியில் உள்ள சரிவு துளையை காட்டிலும் சிறிய அளவுள்ள சரிவு காம்பு கொண்ட துளையிடும் அலகினை பொருத்துவதற்கு உரை பயன்படுத்தப்படுகிறது. அந்த நோட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்டில் எல்லாமே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? சுழற்றியில் உள்ள சரிவு துளையை காட்டிலும் சிறிய அளவு சொன்னேனாலே, ஸ்லீவ் என்பது ஸ்பிண்டில் சைஸை காட்டிலும் சின்ன அளவுள்ள ட்ரில் பிட்டை பொருத்துவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது ரெண்டாவது பேராகிராஃப். உரையின் வெளிப்பாகம் சரிவு உடையதாக இருக்கும். அதனுடைய உரையுடைய வெளிப்பாகம் சரிவாக இருக்கணும். ஏன்னா சரிவாக இருந்தால் தான் ஸ்பிண்டில் அது என்ன செய்யும்? பொருந்தும். சுழற்றியின் துவாரத்தில் பொருந்தும். உரையின் உட்புறத்தில் துளையிடும் அலகின் சரிவு காம்பு பொருந்தும். இதோடைய ஸ்லீவோடைய அவுட்டர் போர்ஷனு ஸ்பிண்டில் பொருந்தும், இன்னர் போர்ஷனில் ட்ரில் பிட்டு பொருந்தும். சுழற்றியின் துளையிலுள்ள உரையினுள் காம்பு முனைப்பகுதி பொருந்தி சுழலும். துளையில் உள்ள உரையினுள் அதோடைய முனைப்பகுதி சொன்னோமா இல்லையா, டேங்க், டிஏஎன்ஜின் டேங்குன்னு சொன்னோமா, அது பொருந்தி அது என்ன செய்யும்? சுழலும். பொருத்தமான உரை மூலம் சரிவு காம்பு கொண்ட துளையிடும் அலகினை சுழற்சியில் பொருத்தலாம். நமக்கு என்ன சைஸு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்தவாறு அந்த ஸ்லீவுகளை நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்க வேண்டும். துளையிடும் அலகினை சுழற்றியிலிருந்து வெளியேற்ற முதலில் உரையை சரிவு ஆப்பு கொண்டு வெளியேற்ற வேண்டும். அப்போது உரையும் துளையிடும் அலகும் சேர்ந்து வெளியேறும். இப்போ இந்த ஸ்லீவை கலட்டணும் அப்படின்னா ஸ்பிண்டிலில் ஒரு அந்த ட்ரிஃப்டை வச்சு அடித்து அந்த ஸ்லீவை கலட்டணும். ஸ்லீவை கலட்டும் போது ஸ்லீவில் மாட்டப்பட்ட ட்ரில் பிட்டும் சேர்ந்து கலண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறான். பிறகு உரையிலிருந்து துளையிடும் அலகினை வெளியேறும். நீ அந்த ஸ்லீவை கலட்டினதுக்கப்புறம் ஸ்லீவில் இருந்து அந்த சரிவு ஆப்பு கொண்ட அந்த ட்ரிஃப்டை பயன்படுத்தி துளையிடும் அலகை ஸ்லீவில் இருந்து என்ன செய்யலாம்? கலட்டி எடுத்து விடலாம். இப்போ இது ஸ்லீவ். அப்போ ஸ்லீவ்னா என்னென்னு புரிஞ்சிருக்கா? ஸ்பிண்டில் துளையை காட்டிலும் குறைந்த டயமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பிடிக்கணும் அப்படின்னா ஸ்லீவ். அடுத்தது சாக்கெட். சாக்கெட் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. சுழற்றியின் சரிவு துளையை விட துளையிடும் அலகின் சரிவு துளை பெரியதாக இருப்பேன் சாக்கெட் மூலம் துளையிடும் அலகை பிடிக்கலாம். புரிஞ்சுட்டா? ஸ்லீவுக்கு ஸ்பிண்டில் சைஸை விட சின்னதாக இருந்தால் சொன்னோம். சாக்கெட்டுக்கு ஸ்பிண்டில் சைஸை விட ட்ரில் பிட் சைஸு பெருசாக இருந்தால் பயன்படுத்தலாம். இது ஸ்லீவை விட 2 மடங்கு நீளமாக இருக்கும். ஸ்லீவை விட 2 மடங்கு நீளமாக இருக்கும். ஏன் நீளமாக இருக்குது? 2 பகுதியாக இருக்குது. மேல் பகுதி சின்னதாக இருக்கும், கீழ்ப்பகுதி பெருசாக இருக்கும். ஏன்னா ஸ்பிண்டில் சைஸை காட்டிலும் பெரிய சைஸ் உள்ள ட்ரில் பிட்டை இதில் நம்ம பிடிக்க போகிறோம். அப்போது மேலே உள்ள பகுதி ஸ்பிண்டிலில் பொருந்துற மாதிரி இருக்கணும், கீழே உள்ள பகுதி ட்ரில் பிட்டில் பொருந்துற மாதிரி இருக்க வேண்டும். அடுத்தது, சாக்கெட்டின் மேல் பகுதி சரிவு காம்பு கொண்டதாகவும் அதோடைய மேல் பகுதி சரிவு காம்பு கொண்டதாக இருக்கும். அது சுழற்சியின் சரிவு துளையில் பொருந்தக்கூடியதாக இருக்கும். மேலே உள்ள பகுதி ஸ்பிண்டிலில் பொருந்துற மாதிரி இருக்கும். சாக்கெட்டின் உடல் பாகத்தில் அடியில் சரிவு துளை இருக்கும். இந்த சாக்கெட்டோடைய உடல் பாகத்தில் இன்டர்னலில் உள்ளுக்குள்ளே ஒரு சரிவு துளை இருக்கும். இது சுழற்சியின் சரிவு துளையை விட பெரிதாக இருக்கும். எதை விட? ஏன்னா சுழற்சியுடைய சைஸை விட பெரிய அளவு ட்ரில் பிட்டை நம்ம மாற்றுறனால தான் இந்த சாக்கெட்டை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த சாக்கெட்டோடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, மேல் பகுதி ஸ்பிண்டில் துளையோடைய அளவுக்கு இருக்கும்,
அதோடைய கீழ்ப்பகுதியில் உள்ள இன்டர்னல் டயாமீட்டர் ஸ்பிண்டில் சைஸை விட பெரியதாக இருக்கும். துளையிடும் அலகினை சுழற்றிலிருந்து வெளியேற்ற வேண்டுமானால் சாக்கெட்டை வெளியேற்ற தேவையில்லை. துளையிடும் அலகை மட்டுமே நேரடியாக சாக்கெட்டிலிருந்து வெளியேற்றலாம். ஏன்னா உனக்கு கீழே உள்ள பகுதியிலையும் ஒரு நீல ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்கான். நீ அதை மட்டும் தட்டி ட்ரில் பீட்டை மட்டும் என்ன செய்யலாம், மாற்றி கொள்ளலாம். ஆனால் ஸ்லீவுக்கு நீ ஸ்பிண்டிலிருந்து ஸ்லீவையே கலட்டணும். சாக்கெட்டுக்கு ஸ்பிண்டிலில் சாக்கெட் இருக்கும்போது நீ ட்ரில் பீட்டை மட்டும் என்ன செய்யலாம், தட்டி கலட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது 2 பகுதியாக காணப்படுகிறது. சரி, அப்போ இப்போ உங்களுக்கு ஸ்லீவ்னா என்ன, சாக்கெட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். துளையிடும் அலகில் அமைப்பை படம் வரைந்து பாகங்கள் கோணங்களை குறிக்க. இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ட்ரில் பிட்டோட படத்தை போட்டு இந்த பாகங்களை மட்டும் குறித்தா போதுமானது. இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். இதுக்கு நீங்கள் நோட்ஸ்லாம் எழுத வேண்டாம். ஆனால் ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன செய்வோம், டீட்டெயிலாக பார்ப்போம். முதலாவது பக்கம் 53 2.16 துளையிடும் அலகின் பல்வேறு பாகங்கள் மற்றும் கோணங்கள். ட்விஸ்ட் ட்ரில் நாமன்கிளச்சர். இந்த ட்ரில்லுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்விஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அது அப்படியே சுருள் பள்ளம் மாதிரி அப்படி சுருண்டு 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 என்ன செய்யுது, காணப்படுகிறது. இப்போ இதை முதல்ல நம்ம நோட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்வேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முதல்ல பாருங்கள். எல்லோரும் 53ஆம் பக்கத்தில் அந்த படத்தை கையில் என்ன செய்யுங்க, எடுத்து வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு, துளையிடும் அலகின் பல்வேறு பாகங்கள் மற்றும் கோணங்களின் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ரைட். முதலாவது உடல் பகுதி. உடல் பகுதிங்கிறது எது, படத்தில் பாருங்கள். அந்த ட்ரில் பிட்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடியது. முதல்ல மொத்த நீளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த நீளமில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவெளி கழுத்து பகுதி. அந்த கழுத்து பகுதி இல்லாமல் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பகுதி தான் உடல் பகுதி. கழுத்து பகுதிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பகுதியை காம்பு, அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஷேங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்புக்கு இடது ஓரத்தில் இருக்கக்கூடிய காம்பு முனைன்னு இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டேங்கு, TANG டேங்கு. இப்போ நம்ம வரிசையாக பார்ப்போம். முதலாவது உடல் பகுதி. அப்போ உடல் பகுதிங்கிறது 53ஆம் பக்கத்தில் நோட்ஸ் பாருங்கள். துளையிடும் அலகின் கழுத்து பகுதியிலிருந்து வெட்டுளியின் முனை வரை உள்ள பாகம். இந்த கழுத்து பகுதியிலேருந்து அதோடைய முனை வரை உள்ள பாகம். கழுத்து பகுதி இல்லை எனில் காம்பு பாகத்தின் ஆரம்பத்திலிருந்தே உடல் பாகம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். சில இடத்துல என்ன இருக்காதுன்னா நடுவில் இந்த கழுத்து பகுதி இருக்காது. அப்படி கழுத்து பகுதி இல்லை அப்படின்னா காம்புலேருந்தே அது எதை தான் குறிக்கும், உடல் பாகத்தை குறிக்கும். இதில் சுருள் வடிவ பள்ளம் வெட்டப்பட்டு இருக்கும். சரி, அடுத்து 2வது காம்பு. இப்போ காம்பு பகுதினா என்னென்னு சொல்லியிருக்கோம், கழுத்து பகுதிக்கு இடது பக்கத்தில் இருக்கிறது காம்பு, கழுத்து பகுதிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது உடல் பகுதி. உடல் பாகத்திற்கு மேலே அமைந்த பாகம் காம்பு எனப்படும். இதில் சரிவு காம்பு மற்றும் சரிவற்ற காம்பு என்ற 2 வகைகள் உண்டு. இப்போ தான் முந்தின இதில் சொன்னோமா இல்லையா, நேராகவும் இருக்கும் சரிவாகவும் இருக்கும். சரிவாக இருக்கிறத நம்ம ஸ்பிண்டிலில் பிடிக்கலாம், ஸ்லீவ் சாக்கெட்டில் பிடிக்கலாம். நேராக இருக்கிறத ட்ரில் சக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரில் பிட்டை பிடிக்கக்கூடிய உபகரணத்தை கொண்டு என்ன செய்யலாம், அதை பிடிக்கலாம். இப்பாகம் சுழற்சியில் நேரடியாகவோ அல்லது பிடிப்பு உபகரணங்கள் மூலமாக பிடிக்கலாம். ஒன்று சுழற்சியில் நேரடியாக பிடிக்கலாம், இல்லைன்னா ஸ்லீவ் சாக்கெட் மூலமாக பிடிக்கலாம். அடுத்தது காம்பு முனை டேங்கு. டேங்குங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன், அந்த லெஃப்ட் சைடில் கடைசியில் இருக்கா இல்லையா, அதுதான் டேங்கு. இது சரிவு காம்பு கொண்ட துளையிடும் அலகின் மேல் பகுதியில் உள்ள தட்டையான பகுதியாகும். அது எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அந்த காம்பு பகுதி உங்களுக்கு டேப்பராக
காம்பு முனைப்பகுதி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சுழற்சியின் உட்பகுதியில் உள்ள நீள்வட்ட துளையில் பொருந்தும். சுழற்சியின் சுழலும் விசை துளையிடும் அலகிற்கு காம்பு முனை மூலமாக கடத்தப்படுகிறது. நம்ம இந்த ட்ரில் பிட்டை மாட்டின உடனே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்லாட்டில் இந்த டேங்கு பகுதி தான் போய் லாக் ஆகும். அப்போது ஸ்பிண்டில் சுற்றும் போது இந்த ட்ரில் பிட்டும் சேர்ந்து என்ன செய்யும்? சுத்தம். அடுத்தது கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதிங்கிறது எங்கே இருக்குது? 54ஆம் பக்கத்தில் நோட்ஸ் பாருங்கள், படத்தையும் கையில் பார்த்துக்கிடுங்க. துளையிடும் அலகின் உடல் பகுதிக்கும் காம்பு பகுதிக்கும் இடையே வெட்டப்பட்டுள்ள அடிவார பள்ளத்தை இது குறிக்கும். எதுக்கு இடையில உள்ளது? உடல் பகுதிக்கும் காம்புக்கும் இடையில. எதுக்கு இந்த கேப் அப்படின்னா, இதில் அந்த ட்ரில் பிட்டோட சைஸு அதோடைய மெட்டீரியலை என்ன செய்வாங்கன்னா பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சைஸு 18 mm அப்படி இல்லைன்னா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படி இருந்தது அப்படின்னா அது எழுதிருப்பாங்க. அடுத்தது மெட்டீரியல், ஹை ஸ்பீட் ஸ்டீல் டூலா, ஹை கார்பன் ஸ்டீல் டூலா அப்படிங்கிறதையும் அந்த மெட்டீரியல் என்னங்கிறதையும் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த கழுத்து பகுதியில் பஞ்ச் பண்ணியிருப்பாங்க, நம்ம தெரிகிறதுக்கு வசதியாக இருக்க. அடுத்தது அடிமுனை. அடிமுனைங்கிறது எங்கே? கடைசியில் இருக்கா இல்லையா, பாயிண்ட்டாக தான். இது துளையிடும் அலகின் கூரிய முனையாகும். இந்த பகுதியில் தான் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, உதடுகள், முகப்புகள், ஃப்ளாங்க்கு மற்றும் வெட்டுமுனை. இதில் என்னெல்லாம் இருக்குது பாரு. உதடு இருக்கா இல்லையா, அந்த உதட்டின் சரிவு கோணம் அப்படின்னு காமிச்சிருக்கானா, அது எங்கே தான் இருக்குது? அதோடைய ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. உதட்டின் சரிவு கோணம் ஒரு அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்களா, சரிவு கோணம்ங்கிறது எது அப்படின்ட்டு. அடுத்தது உதடுகள். அடுத்தது முகப்புங்கிறது எங்கே தான் இருக்குது? ஃபேஸ். இதில் இந்த ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, கீழே உள்ள படத்தில், ரைட் சைடில் உள்ள படத்தில் கீழே லிப்பு ஃபேஸுன்னு இருக்கா இல்லையா, அந்த ஃபேஸுங்கிற பகுதி அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்களா, அதுதான் என்னது? ஃபேஸ். அடுத்தது ஃப்ளாங்க்குங்கிறது எங்கே இருக்குது? அந்த கீழே உள்ள படத்தில் மேலே சென்ட்ரல் லைனுக்கு மேலே ஃப்ளாங்க்குன்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா, ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்களா, அதுதான் ஃப்ளாங்க்கு. அடுத்தது வெட்டுமுனைங்கிறது எங்கே? ஃப்ரண்ட்டில். அது எந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னா, கீழே உள்ள லெஃப்ட் சைட் படத்தில் வெட்டுமுனை அப்படின்னு சொல்லி ஒரு அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்களா இல்லையா. ரைட். இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் எல்லாமே இருக்குது. அடிமுனையில் தான் எல்லாமே இருக்குது. எதெல்லாம் இருக்குது? உதடு, முகப்பு, அதாவது முகப்புனா ஃபேஸ், உதடுனா லிப்பு, அடுத்தது ஃப்ளாங்க்கு, அடுத்தது வெட்டு முனை, கட்டிங் பாயிண்ட்டு. ரைட்டா? இது எல்லாமே எங்கே தான் இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரில் பிட்டோடைய ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் காணப்படுகிறது. சரி, அடுத்தது பாருங்கள், உதடுனா என்ன, லிப்புனா என்னன்னு பார்ப்போம். ஃப்ளாங்க்குக்கும் முகப்பும் வெட்டி கொள்வதால் உண்டாகும் விளிம்பு பகுதி ஆகும். ஃப்ளாங்க்கும் முகப்பும், மேலே உள்ள ஃப்ளாங்க்கு, அந்த உள்ளே இருக்கிற ஃபேஸ் இருக்கா இல்லையா, ரெண்டும் வெட்டி கொள்ளக்கூடிய பகுதி தான் லிப்பு. இது பொதுவாக துளையிடும் அலகின் அச்சிற்கு 59 டிகிரியில் உதடுகள் இரண்டும் சமமான கோணத்தில் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே ரெண்டும் எப்படி இருக்கும்னா 59 டிகிரிக்கு இருக்கும். அப்போ 59 எவ்வளவு? மொத்தம் 118 டிகிரி. இரண்டு உதடுகள் நீளங்கள் சம அளவிலும் கிளியரன்ஸ் கோணம் சரியான அளவிலும் இருக்க வேண்டும். ரெண்டு அளவும் எப்படி இருக்கணும்? சரியான அளவு இருக்க வேண்டும். சரி, அடுத்தது லேண்டுங்கிறது எங்கே இருக்குது? மேலே உள்ள படத்தில் பாருங்கள், லேண்டுன்னு ஒன்று காமிச்சிருக்காங்க. அந்த சுருள் பள்ளம் சுற்றி வர்றதில் 2 கோடு அப்படி 2 கோடாக உள்ளே சுற்றி வருதா இல்லையா, அதுதான் என்னது? லேண்டு. இப்போ நோட்ஸ் பாருங்கள், பாடி கிளியரன்ஸுக்கும் ஃப்ளூட்டு. இதில் ஃப்ளூட்டுங்கிறது நடுவில் உள்ள பள்ளம், அடுத்தது பாடி கிளியரன்ஸு. இந்த ரெண்டுக்கும் இடையில நரம்பு போல் சுழன்று காணப்படும் பாகமாகும். அப்படி 2 கோடாக சுற்றி வருதா, அதுதான் என்னது? லேண்டு. இது துளையினுள் படிந்து துளையிடும் அலகிற்கு வழிகாட்டியாக அமைகிறது. ஆகையால் துளை நேராகவும் சரியான அளவும் கிடைக்கிறது. இந்த லேண்டு பகுதி இருக்கிறனால தான் நீ மேலேருந்து ட்ரில்லை போடும்போது நமக்கு அது வெர்டிக்கலாக செங்குத்தாக அது நமக்கு என்ன செய்யுது? வெட்டு முனைகளை ஏற்படுத்தி தருகிறது. இதுதான் லேண்டு. அடுத்தது ஃப்ளூட்டு எங்கே இருக்குது?
சுருள் பள்ளம், நடுவில் அப்படியே பள்ளம் பள்ளமாக சுற்றி சுற்றி வருதா இல்லையா, அதுதான் என்னது ஃப்ளூட்டு. இந்த ஃப்ளூட்டோடைய இதை பாருங்கள் 54ஆம் பக்கத்தில். துளையிடும் அலகின் உடல் பகுதியில் அமைந்துள்ள சுருள் வடிவ பள்ளமாகும். துளையிடும் அலகில் வெட்டுமுனையை ஏற்படுத்தி தருவதற்கு உதவுகிறது. துளையிடும் போது ஏற்படுகின்ற பிசிறுகளை வெளியேற்றுவதற்கும் குளிரப்படுத்தும் திரவம் வெட்டுமுனைகள் வரை சென்றடைவதற்கும் பயன்படுகிறது. அப்போ இந்த ஃப்ளூட்டோடைய பயன் என்ன அப்படின்னா, அந்த பள்ளம் வழியாக கூலண்ட் உள்ளே போகுது. இன்னொன்று, நீ ட்ரில் பண்ணும்போது அந்த பிசிறு இந்த பள்ளம் வழியாக தான் என்ன செய்யுது, வெளியேறுகிறது. இதுதான் எதோடைய பயன், ஃப்ளூட்டோடைய பயன். அப்போ இப்போ உங்களுக்கு இந்த எல்லா பாகமும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதில் முதல்ல இருந்து பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம், ஃப்ளூட்டோடைய நீளம் பார்த்தோம், டேங்கு காம்பு முனைனா டேங்கு, கழுத்து பகுதினா நெக்கு, ஃப்ளூட்டுனா என்ன, லேண்டுனா என்ன. ஃப்ளூட்டுனா அந்த பள்ளம் தான் ஃப்ளூட்டு, லேண்டுங்கிறது அந்த பள்ளத்துக்கும் பாடி கிளியரன்ஸுக்கும் ஃப்ளூட்டுக்கும் இடையில நரம்பு போல் சுற்றி காணப்படுவது தான் லேண்டு. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் என்னது தான் ஃப்ளாங்க் இருக்குது. அந்த அடிமுனையில் என்னெல்லாம் இருக்குது, ஃப்ளாங்க் இருக்குது, ஃபேஸ் இருக்குது. அடுத்தது உதட்டின் சரிவு கோணம், லிப்பு, உதடுகள் அங்கே தான் இருக்குது. உதடு, முகப்பு, ஃப்ளாங்க்கு மற்றும் வெட்டுமுனை, இந்த 4 பகுதியும் எங்கே தான் இருக்குது, ட்ரில் பிட்டோடைய அடிமுனையில் தான் இருக்கிறது. அப்புறம் லிப்பு, உதடுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம், லேண்டுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஃப்ளூட்டுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நீங்கள் பரீட்சைக்கு இந்த படத்தை போட்டு நோட்ஸ்லாம் எழுத வேண்டாம், பாகங்களை மட்டும் எழுதினாலே போதும். எத்தனை மார்க் கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின். அப்போ 10 மார்க் கொஸ்டினில் வந்து நமக்கு டைம் நல்லா சேவ் ஆகும். இந்த படத்தை ஸ்பீடாக என்ன செஞ்சிடலாம், வரைஞ்சிடலாம். 2 ட்ரில் பிட்டு வரைகிறீங்க, அதுக்கு கீழே இருக்கிற 2 படம், அந்த வெட்டுமுனை கோணம் லெஃப்ட் சைடில் உள்ள படம், அப்புறம் அடிமுனையை வச்சு அந்த அடிமுனை எப்படி இருக்குங்கிறத அந்த படம். இவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிட்டா போதும், படம் வரைஞ்சி பாகங்களை மட்டும் எழுதினா போதும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். இப்போ இதோட உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் வந்து சிலபஸ் முடியுது. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து ஷேப்பிங் மிஷினை ஆரம்பிச்சிருவோம். இப்போது 2 லெசன் முடிச்சிட்டோம். முதலாவது லேத்தும் முடிச்சிட்டோம், 2வது ட்ரில்லிங் முடிச்சாச்சு. இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு, இதில் 2 பாடத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் என்ன செய்வேன், வைப்பேன். அதனால் நீங்கள் அன்னன்னைக்குரிய பாடத்தை அன்னன்னைக்கு என்ன செய்யுங்க, படிச்சுக்கிட்டே வாங்க. நான் டெஸ்ட்டு என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேனோ அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும், படித்து நான் உங்களுக்கு கொஸ்டினை கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு உண்டான ஆன்சரை எழுதி எனக்கு என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பணும். நீங்கள் எழுதின பேப்பர் என்ன செய்யணும், கையில் பத்திரமா வச்சுருக்கணும். ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகும்போது நீங்கள் அந்த பேப்பரை, எனக்கு அனுப்பின பேப்பர், டெஸ்ட்டு பேப்பராக இருக்கட்டும், அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நோட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், என்கிட்ட கொண்டு வந்து நேரில் காமிக்கணும், நேரில் சப்மிட் பண்ணணும். இந்த கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்த கிளாஸில் நம்ம 3வது லெசன் ஷேப்பிங் மிஷினை பற்றி என்ன செய்வோம், படிப்போம்.